ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு வாக்கிங் போகலான்னு வெளியே கிளம்பிட்டேன். அப்படி நான் வாக்கிங் போய் வெளியே நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த மரத்தை பார்த்தேன். என்னடா குட்டி குட்டியாக நிறைய காய் இருக்குதுன்னு பக்கத்தில் போய் பார்த்தா அத்திப்பழம் மாதிரியே குட்டி குட்டி காயாக இருக்குது. இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன். இதுதான் காட்டத்திக்கா அப்படின்னு போட்டிருந்து. காட்டத்திப்பழம் இவ்வளோ குட்டியாக தான் இருக்கும், பெருசாக எல்லாம் வளராது அப்படின்னு போட்டிருந்து. சரி, இதில் பழுத்த பழம் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே மரத்தை சுற்றி சுற்றி பார்த்தேன். 2-3 காய் தெரிஞ்சுது. இதில் க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே பச்சை காய், பீட்ரூட் கலரில் இருக்கிறது மட்டும்தான் பழுத்தது. அப்புறம் அந்த பழுத்ததை மட்டும் தேடி கொஞ்சம் பறித்தேன். அப்புறம் அதை சாப்பிட்டு பார்க்கும்போது சில காய் இனிப்பாக இருந்து, சில காய் வந்து சும்மா அப்படி நார்மலாக இருந்து, இனிப்பு இல்லாமல் இருந்து, லைட் இனிப்பு தான் இருந்து, ரொம்ப இனிப்பெல்லாம் இல்லை, ஃபுல்லாக வித்தாக இருந்து. என்னதான் நம்ம கடையில்ன்ட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டாலும் இப்படி நேச்சுராக கிடைக்க ஃப்ரூட்ஸை வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு உரமுமே போடாமல் தானாகவே வளர்ந்த செடி ஆனதால இது ரொம்ப நல்லது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது. பிளட் ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு இது மெடிசனாக பயன்படுது. அப்புறம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கூட இது ஒரு நல்ல ஃப்ரூட்டாக பயன்படுது. கடையில் உள்ளதுமே வாங்கி சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறாங்க. பட் அதை விடைக்குமே இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இவ்வளோதான் நான் பறித்தது. அதை அப்படியே கையில் வச்சு பார்த்துட்டு இருந்தேன், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. கலர் வந்து க்யூட்டாக செம்ம சூப்பராக இருந்து பார்க்க. அதான் அப்படியே கையில் வச்சு அதை பார்த்துட்ருக்கேன். இதோட இங்கிலீஷ் நேம் ஃபிக்கு. இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. இந்த அத்திப்பழத்தோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னா ஃபீகஸ் ஹரிக்கா. இதுதான் இதோட சயின்டிஃபிக் நேம். இது வந்து ஏசியாவில் காணப்படக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு தான் இது. இந்த ஃப்ரூட் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருக்குது. அதுக்கு வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் பைபிளில் வந்து இந்த ஃப்ரூட் பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் மீண்டும் உங்களை வந்து பார்க்குறேன். எந்த மாதிரி வீடியோ போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நானும் அப்படியே போட ட்ரை பண்ணுறேன். பை பை, டேக் கேர்.